கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பாலகனாக பிறந்தாராம். அவர் மீண்டும் வரப்போறாரா? அப்போ எப்படி வருவார்னா நியாயாதிபதியாக. அப்போ தான் ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜாக வருவாராம். ஸோ ஆதாம் பண்ண தப்பை யார் ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆதாம் பண்ண தப்புக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் ஏற்படுத்தலைன்னா இது ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணுவதற்கு யாரை சூஸ் பண்ணலான்னா மனிதர்களால் மனிதனை ஜட்ஜ் பண்ண முடியுமா? அவன் பண்ண மீறுதலுக்குன்னா முடியாது. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த விஷயத்திற்கு விரோதமாக ஜட்ஜ்மெண்டல் பண்ண தான் இந்த பூமிக்கு அனுப்புனார். இயேசு இதுக்கப்புறம் நியாயாதிபதியாக வரப்போகிறது இல்லை. இயேசு பிறந்ததே நியாயாதிபதியாக தான் பிறந்தார். வியாதியும் அவமானமும் நிந்தையும் துயரமும் எல்லாவற்றுக்கும் மேலாக மரணமும் இதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க விருப்பப்படாதது, எங்களுடைய அஜெண்டாவில் இல்லாத மேட்ரை ஒருத்தவன் கொடுத்துட்டான், அவனுக்கு விரோதமாக நியாயம் தீர்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க. கிரீட்டிங்ஸ் இந்த மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து பேசலான் இருக்கிறேன். கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பாலகனாக பிறந்தாராம். அவர் மீண்டும் வரப்போறாரா? அப்போ எப்படி வருவார்னா நியாயாதிபதியாக. அப்போ தான் ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜாக வருவாராம். ஒரு சினிமாவில் எப்படி ஒரு காமெடி இருக்கும்ல, அது சொல்ல நினைக்கிறேன். மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணுமா. ஸோ எதுக்கு காட் ஜட்ஜ் பண்ணும், யாரை ஜட்ஜ் பண்ணும் அப்படின்றது முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் அழகான ஒரு குடும்பத்தை, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை உருவாக்குறதுக்கு ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனாரு. அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, தட்ஸ் ஓகே. சொதப்பிட்ட பிறகு அந்த சொதப்புனதுனால அந்த ஃபாலன் பிஹேவியர்னால இந்த வேர்ல்டுக்கு ஆதாம் 4 விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் பாருங்கள். என்னென்ன விஷயம் அப்படின்னா, பாவம், துக்கம், வியாதி, மரணம். ஸோ இந்த 4 சமாச்சாரம் கடவுள்கிட்ட இல்லாதது, பிதாவாகிய தேவன் நம்ம ஃபாதர் காட் கிட்ட இல்லாதது, அவர் கொடுக்க விருப்பப்படாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இவர் விழுந்து போன அந்த சிச்சுவேஷனில் இவருடைய மிஸ்கன்செப்ஷன்னால இவர் 4 முக்கியமான டேஞ்சரஸான விஷயங்களை இந்த பூமிக்கு எடுத்துகிட்டு வராரு. விச் இஸ் சின், சாரோ, சிக்னஸ் அண்ட் டெத். இந்த 4 விஷயமும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த பூமியில் இன்னைக்கு பாவமும் வியாதியும் துக்கமும் துயரமும் குறிப்பாக மரணமும் இந்த ஆதாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மேட்டராக இருக்குது. ஸோ இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, அவர் விழுந்து போன ஒரு சிச்சுவேஷனில் அவர் மிஸ் பண்ணிட்ட ஒரு விஷயத்தினால இதெல்லாம் உள்ளார வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணியே ஆகணும். ஒருத்தர் இதை இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்த காரியத்துக்கு விரோதமாக ஜட்ஜ்மெண்டல் பிறப்பிக்கணும், ரைட்? ஸோ ஆதாம் பண்ண தப்பை யார் ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆதாம் பண்ண தப்புக்கு ஜட்ஜ்மெண்டலை ஏற்படுத்தலைன்னா இது ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஜட்ஜ்மெண்டலை பண்ணுவதற்கு யாரை சூஸ் பண்ணலான்னா மனிதர்களால் மனிதனை ஜட்ஜ் பண்ண முடியுமா? அவன் பண்ண மீறுதலுக்குன்னா முடியாது. தேவ தூதர்களால் முடியாது. ஸோ ஃபாதர் காட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே தன்னில் திருத்துவத்தில் ஒருவராக இருக்கிற பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த விஷயத்திற்கு விரோதமாக ஜட்ஜ்மெண்டல் பண்ண தான் இந்த பூமிக்கு அனுப்புனார். விச் மீன்ஸ் ஜீசஸ் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஜீசஸ் ஜட்ஜிங் காடாக தான் பிறந்திருக்கிறார், ரைட்? இயேசு நியாயாதிபதியாக தான் பிறந்தார். இந்த பூமியை நியாயம் தீர்க்க தான் பிறந்தார். இயேசு இதுக்கப்புறம் நியாயாதிபதியாக வரப்போகிறது இல்லை. இயேசு பிறந்ததே நியாயாதிபதியாக தான் பிறந்தார். அவர் நேற்றும் இன்றும்
நாளை என்றும் மாறாதவர். அவர் பிறக்கும் போதே, இதுக்கப்புறம் அவர் பரமேறி போயிட்டு அதுக்கப்புறம் அவர் என்னமோ லாலாம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஜட்ஜா வர மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் இந்த பூமிக்கு வரும்போதே நியாயம் தீர்க்க தான் பிறந்தார். ஆனால் யாரை நியாயம் தீர்க்கனா மக்களை அல்ல, தம்முடைய பிள்ளைகளாகிய கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க வரல. நம்ம லைஃப்குள்ள அவர் கொடுக்காத விஷயமாகிய வியாதியாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், குறிப்பாக மரணமாக இருக்கலாம், இதையெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விருப்பப்படாத ஒரு மேட்டராக இருக்குது. இந்த விஷயத்தை கொடுத்த காரியத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பு உண்டு பண்ண தான் அவர் பிறந்தார். ஸோ இயேசு பாலகனாக பிறக்கும் போதே அவர் நியாயம் தீர்க்கும்படியாக தான் பிறந்தார். ரைட்? ஸோ வேதத்தில் இதற்கு ஆதாரமாக சில வசனங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ ரோமர் 5:18 வாசிச்சிங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய விழுகையினால் வந்த விபரீதம் அதை மறுசீலனம் பண்ண, மறுபடியும் அதை ரெஸ்டோரேஷன் உண்டாக்க இயேசு இந்த பூமிக்கு வராரு. which means அவர் ஜட்ஜிங் காடாக தான் வந்திருக்கிறார், நியாயம் தீர்க்க தான் வந்திருக்கிறார்ன்றத ரோமர் 5:17 மூலியமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல 1 யோவான் 3:8 the son of God appeared to destroy the work of devil. அதாவது குமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததே இந்த பிசாசு கொடுத்த மரணம், வியாதி, பாவம் இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் அவர் இந்த பூமியிலே அப்பியர் ஆகிறாருன்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் மறுபடியும் அப்பியர் ஆகுவார் இல்லை, அவர் அப்பியர் ஆகும் போது இப்படிப்பட்ட மொள்ளமாரித்தனம் எல்லாத்தையும் அழிக்கணுன்றதுக்காக தான் அவர் இந்த பூமியில மானுடனா இன்கார்னேஷன் மானுடனா மனித அவதாரத்தை எடுத்து வந்ததே ஜட்ஜ் பண்ணுன்றதுக்காக தான். இனிமே அவர் ஜட்ஜிங் காடா வரப்போகிறது இல்லை, அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஜட்ஜ் பண்ண தான் பிறந்த தேவனாக கடவுளாக இருக்கின்றார். ஏசாயாவில் 9:6-8 வரையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இயேசு யாரை நியாயம் தீர்க்க பிறந்தார். யோவான் 9:39 வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கும், ஐ ஹாவ் கம் இன் டு திஸ் வேர்ல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். இந்த உலகத்திற்கு நான் எதுக்காக வந்தேன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்றத போட்டிருக்கு. யோவான் 12:31-32 வாசிக்கும் போது நவ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் திஸ் டைம், இதுவே உலகத்திற்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் நாள் அப்படின்னே போட்டிருக்கு. which means 2000 வருஷத்துக்கு முன்பதாக அழகான சூப்பரான ஒரு பேபியா பிறக்கும் போதே அவருடைய அசைன்மெண்ட் என்னவானா அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக தான் அவர் பிறந்திருக்கிறாராம். ரைட்? ஸோ இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி அதை ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப சாஃப்டான ஒரு காடா ஒரு பாலகனாக பிறந்தாரு, மீண்டும் வரப்போகிறாரு, நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் டோட்டலி இட் இஸ் நான்சென்ஸ். ஸோ ஜீசஸ் 2000 years ago அவர் இந்த பூமிக்கு வந்த போதே அவர் நியாயம் தீர்க்க தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்ததே பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்க விருப்பப்படாத பாவமும் வியாதியும் அவமானமும் நிந்தையும் துயரமும் எல்லாவற்றுக்கும் மேலாக மரணமும் இதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க விருப்பப்படாதது, எங்களுடைய அஜெண்டால இல்லாத மேட்டரை ஒருத்தவன் கொடுத்துட்டான், அவனுக்கு விரோதமா நியாயம் தீர்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த டைலாக்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்கிற டைலாக்கு. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே காட் அந்த டைலாக்கை பேசியிருக்கிறாரு, நான் வரேன். யாருக்கு விரோதமாக? மனுஷனுக்கு விரோதமாக இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இல்லை, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண எத்தனித்த பொல்லாதவனுக்கும் அவன் கூட்டத்திற்கும் விரோதமாக, அந்த பொல்லாதவனாகிய பிசாசும் அவன் கூட்டத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பை உண்டு பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நியாயாதிபதியாக இயேசு வந்திருக்கிறாரு. ஸோ இயேசு பிறப்பு எப்படின்னா, இயேசு பிறந்தது நியாயம் தீர்க்கும் தேவனாக பிறந்தார், நியாயம் தீர்க்கவே இயேசு பிறந்தார் அப்படின்றத ஆணித்தரமாக இந்த வீடியோவில் பதிவு செய்ய நான் விருப்பப்படுறேன். எஸ், இயேசு நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கவே 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தார். உன்னையும் என்னையும் நியாயம் தீர்க்கல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழிக்க எத்தனம் பண்ண பொல்லாதவனையும் அவன் கூட்டத்தையும் நியாயம் தீர்க்க தான் இயேசு பிறந்தார். ஓகே, ஸோ பைபிளில் சில வசனங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு மதத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு
வசன ஆதாரம்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான ரெஃபரன்ஸாக இது கொடுக்க விரும்புகிறேன். ரோமர் 8:3 பார்க்கும்போது சின் பாவத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பு உண்டு பண்ண அவர் பிறந்திருக்கிறார்ன்றத ரோமர் 8 மூலியமாக வாசிக்கலாம். ஏசாயா 53:4-5 இந்த வசனம்லாம் வாசிச்சோன்னா வியாதிக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு உண்டு பண்ண இயேசு பிறந்திருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். எபிரேயர் 2:14-15 வாசிக்கும் போது மரணத்திற்கு விரோதமாக, மரணம் அவருடைய அஜெண்டாவிலே இல்லாத இந்த மரணத்திற்கு விரோதமாக நியாய தீர்ப்பு உண்டு பண்ணதா அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கு. பொல்லாதனுடைய வேலை எல்லாவற்றையும் முறித்து அதற்கு விரோதமாக நியாய தீர்ப்பு உண்டு பண்ண அப்படின்னு சொல்லி 1 யோவான் 3:8 போட்டிருக்கு. ரைட். ஸோ டு கன்க்ளூட், இயேசு சிலுவையில் சொன்னார் பாருங்க, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னும் போது நான் நியாயம் தீர்க்க பிறந்தேன், எல்லா காரியங்களையும் நான் நியாயம் தீர்த்து முடித்து விட்டேன் அப்படின்றது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. ஸோ இயேசு பாலகனாக பிறந்தது உண்மைதான். ஆனால் ஒரு பாலகனாக பிறக்கும் போதே நியாயாதிபதியாக பிறந்தார். அவர் நியாயம் தீர்க்க பிறந்தார். அவர் சொன்ன வண்ணமாக சிலுவையில் நியாயம் தீர்த்து முடிச்சிட்டாரு. இனிமே அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிற தேவன் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறக்கும் போதே நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க பிறந்து விட்டாரு. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னா, மதத்தின் அடிப்படையில் கன்ஃபியூஷனாக சத்தியத்தை புரட்டி கொண்டிருக்கிற புரட்டு உபதேசியார்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளலாம், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அண்ட் தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்க, ஆன்லைனில் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க, இப்படிப்பட்டதான தகவல்களையும் இப்படிப்பட்டதான ட்ரூத் உண்மைகளையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து நீங்கள் கனெக்டில் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எங்களுடைய ஃபிசிக்கல் கேதரிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களோட நீங்கள் டுகெதராக சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வர்ஷிப் பண்ணவும், ப்ரைஸ் பண்ணவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களை பிளஸ் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த சீசனில் சீசனல் க்ரீட்டிங்ஸ் உங்களுக்கு. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. ஷலோம் ஷலோம் ஷலோம்.